உங்கள் மேன்மையை நிரூபிக்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்கள் மனைவியினுடைய ஒத்துழைப்போடு செய்கிற பொழுது, மனைவி இதற்கு சம்மதம் தெரிவித்து செய்கிற பொழுது, அல்லது கொஞ்சம் பொறுமையாக அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து கொஞ்சம் காத்திருக்கிற பொழுது கல்லான மனமும் கரையும். நமக்காக இந்த மனுஷன் காத்திருக்கிறான், இது வேண்டாம் என்று தூக்கி போட்டு வேறொரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் இந்த சரிதையில். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டது ஐயா, புதிய ஏற்பாட்டில் இதற்கு இடம் இல்லை. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் வரிந்து கட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன், மன்றாடி உங்களிடத்தில் எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறேன். ஒரே மனைவிடலாம் இருக்கணும், காரணம் சொல்லக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஆகாசூர் ராஜா போல சிலருடைய வியாபாரம், சிலருடைய பண வரவு, கையின் பிரயாசம், முற்பிதாக்களுடைய சுதந்திரம், இதெல்லாம் வைத்து உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்த தான் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. தவிர நல்ல உடல் சுகம், பராக்கிரமம், படிப்பு, வேலை, உலக பிரகாரான அந்தஸ்துகள், அசையும் சொத்து, அசைய சொத்து, இதெல்லாம் காட்டி நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை உடைத்து கொள்வீர்கள் என்றால் உங்களை போல ஒரு ஞானத்தில் குறைந்துள்ளவர்கள் இல்லை. நான் மூடன் என்றெல்லாம் சொல்ல வரல, ஞான குறைவு என்று சொல்லுகிறேன். ஒரு மனுஷியை அல்லது ஒரு மனிதனை கனப்படுத்த தெரிந்து கொள்வது எப்பொழுது என்று கேட்டால், முதலில் அவருடைய பேச்சுக்கு நம்ம செவி சாய்க்கணும். செவி சாய்க்கணும். ஒரு துணை என்று வருகிற பொழுது அது வினையாய் மாறுகிறதும் அல்லது துணையாக நமக்கு நிற்கிற உறுதுணையாக இருக்கிறதும் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை புருஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதுக்கெல்லாம் வேதம் சொல்லு நீ தலையாக இருக்கிறன்னு, உண்மை தான். தலை மட்டும் வச்சா அப்புறம் மற்றதெல்லாம் தலை தாரந்து போயிடுது. ஏன் வீட்டம்மாகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமே, பேசலாமே, என்னத்தான் இருந்தாலும் அது ஒளி மறைவற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்க நல்லா ஆகாத சம்பாஷணை மக்கள் செய்வாங்க. இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு என்னென்னமோ யார்கிட்டையெல்லாம் பேசி கொண்டிருப்பாங்க. எவன் பொண்டாட்டிக்கிட்ட கூட பேசி கொண்டிருப்பான், எவன் புருஷன் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் இடத்துலோ துணைவர்கள் இடத்துலோ பேசுவதற்கு 2 பேருக்குமே இப்போ நேரம் இல்லை. இதெல்லாம் குடும்பத்தில் வருகிற விரிசல்கள். ஒன்றை கேட்டு செய்வது சாலிச்சிருந்தது, கேளாமல் முடிவெடுத்து விட்டு நீங்கள் தகவல் தெரிவிக்கிறது உங்களுக்கு ஞான குறைவு என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். இது ஆகாஸ்வேர் ராஜா, தேவனை அறியாத ராஜா என்ன. ஆனால் 127 பிரதானிகளுக்கும் அந்த தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பு இவனுக்கு என்ன நடக்கிறது? கனவீனம் வந்து விடுகிறது. இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட சறுக்குதலுக்காக புதிய சட்டங்களெல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான், அது புதுப்பிக்கப்படுகிறது.